டேய் மருமகனே, இப்ப இந்த ஃபிஷிங் ராட்ல எவ்வளவு பெரிய மீன் வரப்போகுதுன்னு பாரு. என்ன இது? வேண்டாம். சாரி அங்கிள். மருமகனே, இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மாமா, இந்த பத்திச்சா இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆகுமா என்ன? மாமா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? மருமகனே, இப்ப நான் நல்லா இருக்கேன். ஏ மருமகனே, என்ன தவளை இது? பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கு. ஆமா மாமா, பிரமாதமா தான் இருக்கு. எவ்வளவு அழகா மின்னிக்கிட்டு இருக்கு பாருங்க. கண்டிப்பா இது வித்தியாசமான தவளையா தான் இருக்கும். வாங்க, இத கோஜி அங்கிள் கிட்ட கொண்டு போலாம். அவரோட ரிசர்ச் பண்ணி இதோட ஜொலிப்போட ரகசியம் என்னன்னு சொல்வாரு. அடோ சாச்சா பத்திச்சா, இந்த தவளை பாக்குறதுக்கு பியூர் கோல்டு மாதிரியே இருக்குடா. ஆமா பல்ல அங்கிள், இது கோல்டன் ஃப்ராக். இது தங்க தவளையா? தங்க முட்டை போடுற கோழியை தானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் தங்க தவளைய முதல் முறையா பாக்குறேன். அப்பனா கண்டிப்பா இதுவும் தங்க முட்டைய போடுன்னு நினைக்கிறேன். தங்க முட்டை, தங்க முட்டை, எவ்வளவு முட்டை இருக்கு பாத்தியா? இந்த முட்டையெல்லாம் நான் வித்து இந்தியாலே ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன். பெரிய பணக்காரனாக போறேன். எல்லாரும் விட பணக்காரனாக போறேன். அடே பல்லா சார், என்ன பண்றீங்க? எங்க கோல்டன் ஃபிளாக திரும்பி கொடுங்க. தவளை பையா நில்லு. பந்துகுனி மேடம், என்ன காப்பாத்துங்க. இந்த தவளை கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என்னையா காப்பாத்த சொன்ன சாச்சே? நான் உன்னை காப்பாத்தனா அப்ப என்ன யாரு காப்பாத்துவா? எனக்கு பள்ளினாலும் தவளைனாலும் ரொம்ப பயம். யாராச்சும் வந்து இந்த தவளையை எடுங்க என்ற மேக்கப் எல்லாம் இது கலக்குதுப்பா. பத்திஜா கண்ணே, இந்த தவளைய என்னோட தங்க தவளைய நில்லு, நில்லு. பத்திஜா, நீ சொன்னதெல்லாம் சரிதாப்பா. உன்னோட ஹேட்ல ஒட்டி இருக்கிற இந்த கோல்டன் கலர் ஃப்ராகோட கோல்டன் கலர் கிடையாது. ஆனா இது உண்மையான கோல்டுப்பா. 100% கோல்டு. 100% கோல்டா? இவங்க எல்லாம் எங்க போனாங்க? 100% கோல்ட். 100% கோல்ட். 100% கோல்டு மேலே இல்ல, கீழே இருக்கு. 100% கோல்ட். 100% கோல்ட். அட சாச்சா, பந்துகுனி மேடம், பல்லா சார், பொறுமையா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த ஃப்ராக் கோல்டு ஃப்ராக் கிடையாது. ஆனா இந்த ஃப்ராக் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல நிறைய கோல்டு இருக்கா வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இது மேல கோல்டு எல்லாம் ஒட்டி இருக்கு. அட மருமகனே, அப்படின்னா இந்த தவளை போலியானதா? அட மாமா, தவளை ஒண்ணும் போலியானது கிடையாது. அதோட கலர் தான் போலியானது. அதாவது இந்த கோல்டு கலர் இதோட கலர் கிடையாது. இது கோல்டோட கலர், பியூர் கோல்டு. அட, அதையே இப்ப வெளியே எடுத்த. அத வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கற பல்லா? ஃப்ராகோட கலரை நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மேல இருக்கிற கோல்டு என்னோட கோட்ல ஒட்டிக்கும். அப்புறம் இத சுத்தப்படுத்துற மாதிரியே ஆயிடும். உனக்கு சுத்தப்படுத்துறது அவ்வளவு பிடிக்கும்னா போய் ஊரை சுத்தப்படுத்துற வேலைய பாரு. அத விட்டுட்டு தவளையை கிளீன் பண்ற. நெல்லு. காப்பாத்து.
என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அது எப்படி உன்னை விட்டுற முடியும்? இன்னைக்கு என் பையனுடைய பர்த்டே, அவனுக்கு gift கொடுத்தாகணும்ல. அட, நீங்க என்ன சொல்றீங்க? யாராவது மனுஷனை கிஃப்டா கொடுப்பானா? ஏய் வாய மூடு. உன் குரலை இங்க இருந்து வேற யாராலையும் கேட்க முடியாது. இங்க யாராலையும் உன்னை தேடிக்கிட்டும் வர முடியாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய கடல். இன்னைக்கு எந்தெந்த குழந்தைங்களுடைய பர்த்டேன்னு யாருக்கு தெரியும்? பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்டை கொண்டு போட நல்லா இருக்கும். டேய் மருமகனே, இங்க தண்ணிக்குள்ள நிறைய குகை இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம எலும்புங்க வேற கிடக்குது. வேற ஒண்ணும் இல்ல. அட மாமா, அங்க இருந்து ஓடிருங்க. அது குகை கிடையாது, முதலியோட வாய் மாமா. ஆ, ஆ, ஆ. நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். அட என்னப்பா இது, வாயில இருந்து இவ்வளவு நாத்தம் அடிக்குது. என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை காப்பாத்து மருமகனே, என்னை இங்க இருந்து காப்பாத்து ப்ளீஸ், காப்பாத்து. மாமா, முதல்ல இங்க கிடையாது, அங்க இருக்கு. மருமகனே, இங்க எல்லாமே கோல்டன் கலர் ஃப்ராகா தான் இருக்கு. இது மேலயும் கோல்டு ஒட்டிட்டு இருக்கா, இல்லனா இவங்களோட கலரே இப்படிதான் இருக்கா? வாங்க பாத்துடலாம் மாமா. மாமா, இந்த ஃப்ராக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேலே கோல்டு ஒட்டி இருக்கு. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் இங்க பக்கத்துல தான் எங்கேயும் நிறைய கோல்டு எல்லாம் இருக்கு. நம்ம இந்த பக்கம் போலாம் வாங்க. மாமா, இங்க பாருங்க. இப்ப நீங்களா இங்கேயும் பொல்யூஷனை பரப்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும். என்ன பார்த்துட்டு இருக்க தம்பி, இவங்களை சும்மா விட்டுறாத. பல்லா சார், கீழே இறங்குங்க, கீழே இறங்குங்க, உடனடியா அங்க இருந்து குதிங்க. டே சாச்சே, காலையில இருந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். இப்பதான்டா ஒரு கட்டையில ஏறி உட்கார்ந்துருக்கேன். நான் இதுக்குடா குதிக்கணும்? இல்ல இல்ல இல்ல, அது கட்டை இல்ல, ஆக்டோபஸ். அவ்வளோ என்ன அவசரம் டங்கா டோல்கி? மாமா, பந்து குனிஞ்சு மேடம், எல்லார் கையிலயும் ஒரு பேக்கும் என்னையும் பிடிச்சுக்கோங்க. சரி கண்ணு.
நாங்க சரண்டர் ஆயிடுறோம். எங்களை புடிச்சு ஜெயில போடுங்க மேடம். இந்த கடல் பிராணிகள் இருந்து எங்களை காப்பாத்துங்க மேடம். தங்கம் கிடைச்சிருச்சு. என்னோட தங்கம். இல்ல பல்லா சார், இப்ப இந்த எல்லா தங்கமும் ஃபண்டூஷ் நகரோட வளர்ச்சிக்கு தான் உதவ போகுது. சபாஷ் பதிஜா கண்ணு. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதாகணும். என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.